கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 9-10. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. நாவை பத்தி வாயை பத்தி யாருக்கு அந்த ஒரு வெளிப்பாடு கிடைச்சதுன்னா, கர்த்தருடைய சீஷர்கள்ல ஒருத்தராகிய யாக்கோபுக்கு அந்த வெளிப்பாடு. யாக்கோபோடைய நிருபத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நாவை பத்தி தான் பேசியிருப்பாரு. அந்த நாவு எவ்வளவு பொல்லாதது அப்படிங்கறதெல்லாம் இந்த 3ஆம் அதிகாரத்துல ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாரு. அது ஒரு தீ மாதிரி, அது எரிச்சிரும் எல்லாரையும். இன்னைக்கு நாவினால எத்தனை பேர் பிரச்சனையில சிக்கியிருக்காங்க பாருங்க. இந்த நாவை நம்ம அடக்கிறதால ஒருத்தலாரும் முடியாதுன்னு போட்டிருக்கு. ஒருவராலும் இந்த நாவை அடக்க முடியாது. இது பொல்லாத ஒரு நாவு. அப்ப அந்த வாயிலிருந்து சில பேரை துதிக்கிறோம். யாரை துதிக்கிறோம்? இயேசுவை துதிக்கிறோம், தெய்வத்தை துதிக்கிறோம், கடவுளை பாடி துதிச்சு ஆராதனை செய்யறோம். ஆனா அதே வாயில அவர் உண்டாக்குன, அவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட நம்ம அந்த மற்ற ஜனங்களை சபிக்கிறோம் இதே வாயில. அப்ப அது அப்படி இருக்கக்கூடாதே. ஒரே வாயில துதிக்கிறதும் சபித்தலும் இருக்கலாமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு பாவத்துல இருந்தோம்னா ஆண்டவர் இடத்துல நிச்சயமா மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இந்த நாவு பொல்லாதது பாருங்க. அது கண்டதை பேசும். காசிப்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒருத்தங்க இல்லைன்னா அவங்கள பத்தி குறைப்பட்டு பேசுறது, முறையிடுறது, மோசமான காரியங்களை பேசுறது. நல்லதை பேசிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா ஒருத்தங்க இல்லாத போது அவங்கள பத்தி மோசமா இன்னும் 10 பேர்கிட்ட பேசுறது தான் காசிப். இது இந்த வாயினாலதான் ஆகுது. ஆண்டவராகிய இயேசு நம்மள தன்னுடைய பிள்ளைகளை ஆக்கின பிறகு அவர் நம்மளை குற்றப்படுத்தவே மாட்டார் பாருங்களேன். ஆனா இன்னைக்கு உலகத்துல குடும்பத்துல கணவன் மனைவியை குற்றப்படுத்துறதும், மனைவி கணவனை குற்றப்படுத்துறதும், இப்படி உள்ள குடும்பங்களை பாக்குறோமா? எவ்வளவு வேதனையா இருக்கு. சண்டை உச்சகட்டத்துல இருக்கும் பாருங்க. ஒன்னாலதான் இன்னைக்கு நான் ஒன்றும் இல்லாம போயிட்டேன்னு சொல்றதுக்கு கூலா சொல்லுவாங்க. அப்படி உள்ளவங்க இருக்காங்கல்ல. மருமக மாமியார் சண்டை, இன்னைக்கு மகளுக்கும் அம்மாவுக்குமே சண்டை. எல்லாம் வேதத்துல உள்ளதுதான் சொல்றேன். இந்த மாதிரி உள்ள கடைசி காலங்கள்ல மகளுக்கும் அம்மாவுக்கு தான் சண்டை வருமா, மருமகளுக்கும் மாமியாருக்கெல்லாம் உள்ள சண்டைகள்லாம் ஓஞ்சிருச்சு போல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன். எனக்கும் என் மகள்களுக்கும் சண்டையே இல்லை. நீங்க வேற தப்பா நினைச்சிட போறீங்க. என் பிள்ளைங்கள நல்ல பிள்ளைங்களா யாக்கோபுக்கு கொடுத்த 2 பரிவாரங்களை போல, அதாவது பழைய ஏற்பாட்டு யாக்கோபுக்கு கொடுத்த 2 பரிவாரங்களை போல ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப இந்த சபித்தலும் இந்த துதித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இட்ஸ் அ கமாண்ட். இப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சபிக்கிறதுக்கெல்லாம் நம்ம அவசரப்பட்டு டக்குன்னு சொல்லிடக்கூடாது. ஒருத்தவங்க கோபமா இருக்கும்போது சொல்றது ரொம்ப மோசமான வார்த்தைகளா இருக்கும். அது கோபத்துல சொல்லப்பட்டது. அதனால நம்ம மன்னிச்சு விட்டுறணும். பெருந்தன்மையா நம்ம மன்னிச்சு விட்டுறணும். அப்ப நம்ம மன்னிக்கும் போது கர்த்தர் நம்ம சைட்ல வந்துடுறாரு. நம்மளே தப்பு பண்ணியிருந்தா கூட மன்னிப்பு கேட்டணும். எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஒருத்தங்க சபிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பு தெரியல, அதனால சாபமா போடுவாங்க. சில பேர் மண்ணை அள்ளிட்டு தூவுவாங்க பாருங்க. அதெல்லாம் பயங்கரமான சாபங்கள். உண்மையிலேயே அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சாபம் நிறைவேறும். ஆனா தப்பு பண்ணலைன்னா சாபம் நிறைவேறாது. அது சும்மா காத்துல போன குரல் மாதிரி போயிடும். இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்க. தயவு செய்து யாரையுமே சபிக்காதீங்க. முடிஞ்ச மட்டுக்கு எல்லாரோடையும் அன்பா இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்கன்னு வேதம் சொல்லுது. இந்த அன்புக்கு மீறி எந்த ஒரு காரியமும் இல்லை. அன்பா இருந்துட்டா போறோம். சபிக்க மாட்டோம். எந்த ஒரு தப்பும் செய்யறதுக்கு இந்த வாயினால பாவங்கள் செய்யாதபடிக்கு நம்ம இருப்போம். இன்னைக்கு நாவு தான் முக்காவாசி பொல்லாததா இருக்குது. இதே இந்த ப்ராவர்ப்ஸ்ல 18ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம். நாவின் அதிகாரத்துல மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. இந்த நாவுல மரணமும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. அது மாதிரிதான் சபித்தலும் துதித்தலும்.
மரணமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசிகிட்டே இருந்தோன்னா அதெல்லாம் நடக்கும் ஒரு நாளைக்கு, இல்லாட்டி ஒரு நாள். பிள்ளைகளை பார்த்து நீ நல்லா இருக்க மாட்ட, நீ குட்டிச்சோறு, நீ ஒன்றத்துக்குள்ள ஆயிக்கில்ல, இப்படிலாம் அம்மா அப்பா சொல்லக்கூடாது. இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் அழுதுகிட்டு இருக்காங்க, அடாப்ஷனுக்கு போயிட்டுருக்காங்க. கூலாக பிள்ளைங்களை அப்படி சொல்லாதீங்க. உங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளைங்க தானே, அந்த பிள்ளைங்களை போயிட்டு இப்படி சபிக்கலாமா? நாளைக்கு அந்த பிள்ளைங்க வேதனையோடு நிற்கும்போது நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ நம்ம தான் குட்டிச்சோறுனா அதே மாதிரி தான் ஆயிடுச்சு, நம்ம தான் சொன்னோம் நீ ஒன்றுத்துக்கும் உருப்படி அப்போ இருக்க மாட்டேன்னு சொன்னோம், அதுதான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி வருந்துவோம். அப்படி செய்யக்கூடாது. தாய் தகப்பன்மார் பிள்ளைகளை நல்வழிப்படுத்து ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்துடணும். தப்பு ரொம்ப பண்ணுறான்னா, ஆண்டவரே என்னோடய பிள்ளைகள் நீங்கள் போதிங்க, அப்போ நல்லாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போதிக்கும்படி ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். அவர் போதிப்பார் பாருங்க, செம்மையாக போதிப்பார். இன்றைக்கி நம்மளால் போதிக்க முடியாத காரியங்கள்லாம் அவர் அழகாக போதிச்சிருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். யாரெல்லாம் சாபம் விடுறதுல ரொம்ப சூப்பராக இருக்கீங்களா, தயவுசெய்து ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு இப்போவே கேட்டு ஒப்புரவாயிருங்க. இல்லை தவறான ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ், ஒருத்தங்களை பற்றி தப்பாக சொல்கிறது, குற்றப்படுத்தி பேசுகிறது, இன்னும் கதை கட்டுறது, தேவையில்லாத வார்த்தைகளை சொல்கிறது, மனமடிவாக்குறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு வெறுப்பான காரியம். அவர் இதே 3ஆம் அதிகாரத்தில் இறுதியில் சொல்கிறதெல்லாம் பேய்த்தனத்துக்குரிய ஞானம் சொல்கிறாரு. இந்த ஞானம் நமக்கு வேணாம். நமக்கு பரத்திலிருந்து உண்டாகி வருகிற தேவ அன்பு நிறைந்த ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கும்னா அதில் நம்ம இந்த மாதிரி வைராக்கியம், கோபம், எரிச்சல் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பேச மாட்டோம். நம்மளுடைய நாவு சுத்த வெள்ளியாக இருக்கணும். ஹல்லேலூயா, சுத்த வெள்ளியாக இருக்கணும். எந்த கலப்படமும் இல்லாததாக இருக்கணும். அப்படி தான் ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல தகப்பனே, இந்த அழகான நேரத்திலும் கூட ஆண்டவரே எங்களுடைய நாவை உங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஏன் நாங்கள் இத்தனை வருஷங்களாக பேசின எல்லா கெட்ட வார்த்தைகள், எல்லா விதமான தேவையற்ற வார்த்தைகள், காசிப்பு, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறைப்பட்டு சொல்கிறது, வேதனையான காரியங்களை ஷேர் பண்ணிக்கிறது, இதை எல்லாவற்றையும் களைந்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. எல்லாவற்றையும் இருதயத்தை சுத்திகரிங்க ராஜா. இருதயத்தில் உண்டாகிற இந்த பொல்லாத எண்ணங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படி ஜெபிக்கிறோம் ராஜா. ஒன்றும் சேதப்படுத்தாத படிக்க பிசாசின் கிரியைகள் எங்கள் நாவு மூலமாய் வெளிப்பாடு ஆகாத படிக்க ஆண்டவரே, ஜீவ வார்த்தையாகிய உடைய வார்த்தைகளே நாங்கள் பேச எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா துதியும் ஸ்தோத்திரமும் அப்பா புகழ்ச்சியும், அப்படிப்பட்ட அப்பா ஞான பாட்டுகளை பாடுங்கிறாங்க அப்பா. நல்ல கீர்த்தனைகளை பாடுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா, பாடுங்க. அப்படி உள்ள வார்த்தைகள் வாயிலிருந்து வரட்டும். சபித்தல் வரக்கூடாது. கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ கேட்டு ஐயோ நான் வாயை திறந்தா சபிக்கிறேன், கெட்ட வார்த்தையில் பேசுகிறேன், எனக்கு இதுதான் வாழ்க்கையாக போச்சுன்னு சொல்கிறீங்களா, மன்னிப்பு கேட்டுருங்க. இயேசுக்கிட்ட மன்னிப்பு இருக்குது. இசப்பா என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் இப்படி உள்ள வார்த்தைகள் என் வாயிலேருந்து வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் வர விட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கிற தெய்வமே, எங்களை துதித்து நாங்கள் சோத்தரித்து மகிமைப்படுத்த நல்ல மனுஷர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you friends for joining us and God bless you all.